மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் குடும்பத்திற்கு செங்கல்பட்டில் 250 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக மல்லை சத்யா குற்றம் சாட்டிய நிலையில் வைகோ அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வீடு, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருந்து. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன். 10 கல் தொலைவிலிருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து ஏராளமான நிலபுலன்கள், நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசல்ல ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்கு உரிய பெரிய வீடு, சங்கரங்கோயில 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்ட அரசியலுக்கு வந்து இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. என் பயணத்தை நிறுத்திவிட்டு யார் என்று நினைத்தாய், நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊழையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன்.